எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா வாயு தொல்லை. இப்போ வாயு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கும். மூச்சு விட சிரமமாக இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்மளுக்கு வாயு வந்துச்சுன்னா அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு மூச்சு விட முடியாது. அதுக்கு நம்ம இப்போ என்ன செய்யணும்னா சுடுதண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிக்குது. கொதிச்சது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். பொடி பெருங்காய பொடினால் அவ்வளோ ஒரு வாயு தொல்லையெல்லாம் நீக்கும். பெருங்காய பொடி போட்டுக்குவோம். பொடி வெறும் என்ன தெரியுமா, வாசனைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது விட்டமின் சி இருக்குது. இது மிகவும் ரொம்ப நல்லது. அதையும் இதில் போட்டுக்கலாம். இதில் லவங்கப்பொடியும் கலந்துருக்கேன். லவங்கப்பொடி நம்ம வாசனைக்கு மட்டும் இது பண்ணிக்கக்கூடாது. இது விட்டமின் சி இருக்குது. இதில் விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லது வாயுவுக்கு. இதில் பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன். நம்ம வாயுவுக்கு அதிகமாக லெமன் புழிஞ்சு ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான் நம்ம ஊற்றணும். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதை கலந்து விட்டுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப அந்த வாயு மூச்சு அடைப்பு, மூச்சு திணறலாம் வரும். அதுக்காக இதை நம்ம குடித்தோம்னா வாயு தொல்லை குறையும். இது குடிங்க, வாயுவெல்லாம் நம்மளுக்கு கம்மியாகும். இது குடித்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.